கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவருக்கு மாடல்ல மற்றையவை. இதனுடைய பொருள், அழிவில்லாத பெரும் செல்வம் கல்வி, அதற்கு ஒப்பானது வேறு எதுவுமே இல்லை. நாம் ஒவ்வொரு நாளும் சிறு வழிகாட்டுதலை பெற்றால் வாழ்க்கை முடிவுகள் தெளிவாகும். இன்றைய ராசி பலன் உங்களுக்கு அந்த வழிகாட்டுதலை வழங்கி எந்த பாதையில் செல்ல வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே அறிய உதவும். இது உங்கள் நாளை சிறப்பாக வடிவமைக்கும் ஒரு மன ஆதார கருவி. முதலாவதாக மேஷம். இன்று பழைய நண்பர்களுடன் சந்திப்பு, ஆனந்தம் அதிகரிக்கும். தனிப்பட்ட வேலைகளில் மெதுவான முன்னேற்றம், மனதில் இருந்த குழப்பம் தெளிவாகும். பொருளாதார லாபம் குறைவு, சேமிப்பில் கவனம், ஆரோக்கியத்தில் சிறு சோர்வு இருக்கும். உங்களுக்கான பரிகாரம், எவருக்காவது உதவியாக ஒரு உணவு தானம் செய்யவும். அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். ரிஷபம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சிறிய கொண்டாட்டம். வேலை பளு இருந்தாலும் மன நிறைவு கிடைக்கும். நண்பர்களிடமிருந்து உதவி பெறுவீர்கள். பண விஷயங்களில் கவனம் தேவை. உடல் வலி நீங்கும். உங்களுக்கான பரிகாரம், ஒரு மரம் நட்டு பராமரிக்கவும். அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். உங்களுக்கான முக்கிய முடிவு எடுக்க உகந்த நாள். மிதுனம். தன்னம்பிக்கை குறையும், பொறுமை தேவை. எதிர்பாராத செய்தி மனதை பாதிக்கும். வேலையில் தாமதம் ஏற்படும். நண்பர்களுடன் விவாதத்தை தவிர்க்கவும். மன அமைதி தரும் தியானம் செய்யவும். உங்களுக்கான பரிகாரம், ஏழை ஒருவருக்கு பழம் வாங்கி கொடுக்கவும். அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம். இன்றைக்கு முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். கடகம். மறைமுக எதிரிகள் வெளிப்படுவார்கள். பண விவகாரங்களில் சுறுசுறுப்பு தேவை. நெருங்கியவர்களுடன் மன வருத்தம் ஏற்படும். தொழிலில் சிறு சவால்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம். பரிகாரம், நீர்நிலைக்கு அருகில் பறவைகளுக்கு உணவு வைக்கவும். அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. முக்கிய முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போடலாம். சிம்மம். விருப்பங்கள் நிறைவேறும் நாள். நல்ல செய்தி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புது திட்டம் தொடங்க நல்ல நாள். ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். உங்களுக்கான பரிகாரம், ஒரு கோயிலில் விளக்கேற்றவும். அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாள். கன்னி. மனதில் இருந்த சந்தேகம் நீங்கும். பண வரவு அதிகரிக்கும். வெளிநாட்டு வாய்ப்பும் கிடைக்கும். குடும்பத்தில் சிறு விவாதம் ஏற்படலாம். உடல் சக்தி உயரும். உங்களுக்கான பரிகாரம், பிள்ளைகளுக்கு கல்வி உதவி செய்யவும். அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வயலட். முடிவெடுக்க உகந்த நாள். துலாம். உழைப்பிற்கு உரிய பலன் கிடைக்கும். வேலையில் மேலதிகாரிகள் பாராட்டும் கிடைக்கும். குடும்பத்தில் ஆதரவு அதிகரிக்கும். பணத்தில் சிறு நஷ்டம் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் சிறு அசௌகரியம் ஏற்பட வாய்ப்புண்டு. உங்களுக்கான பரிகாரம், பசுமாட்டிற்கு புல் கொடுக்கவும். அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. முடிவு எடுக்க உகந்த நாள். விருச்சிகம். நண்பர்களின் உதவி பெறும் நாள். வேலை பளுவால் மன அழுத்தம் ஏற்படலாம். குடும்பத்தில் நிம்மதி குறையும். புதிய முயற்சியில் கவனம் தேவை. ஆரோக்கியத்திற்கு யோகா செய்யவும். உங்களுக்கான பரிகாரம், ஒரு விளக்கில் நீர் ஊற்றி அணைக்காமல் முழுமை பெற செய்யவும். அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம். முக்கிய முடிவுகளை இன்று தவிர்க்கலாம். தனுசு. மகிழ்ச்சி தரும் நாள். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் சிறப்பு ஏற்படும். நண்பர்களுடன் சண்டையை தவிர்க்கவும். ஆரோக்கியம் சிறப்பாக மாறும். உங்களுக்கான பரிகாரம், சிறுவர்களுக்கு இனிப்பு வழங்கவும். அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் கலர். முடிவு எடுக்க உகந்த நாள். மகரம். மறைமுக எதிரிகளை வெல்வீர்கள். பணம் சேர்க்க நல்ல நாள். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். புதிய ஒப்பந்தம் கையெழுத்திட நல்ல நாள். ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம், ஆலமரத்திற்கு நீர் ஊற்றவும். அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். கும்பம். மனதில் அமைதி குறையும். பணத்தில் கவனம் தேவை. வேலையில் சவால்கள் ஏற்படலாம். குடும்ப ஆதரவு குறையும். ஆரோக்கியத்தில் சிறு சோர்வு ஏற்படலாம். உங்களுக்கான பரிகாரம், ஒரு விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்யவும். அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. முக்கிய முடிவுகளை இன்று தவிர்க்கவும். மீனம். வேலையில் முன்னேற்றம். பொருளாதார வளம் மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய உறவு ஒன்று உருவாகும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம், தேவையற்ற பொருட்களை தானம் செய்யவும். அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். முடிவு எடுக்க உகந்த நாள். நண்பர்களே, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.
ஒளியின் ஓசை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன். நன்றி, வணக்கம்.